வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிரஞ்சன் ஹோம் கிச்சன். நாம் இன்றைக்கி காலிஃப்ளவர் வறுவல் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். இது ரொம்ப சிம்பிள், டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு காலிஃப்ளவரை நான் ஒரு 1/4 கிலோ எடுத்திருக்கேன். இதை இந்த அளவுக்கு பெரிய பெரிய துண்டாக நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை மஞ்சள் உப்பு போட்டு தண்ணியில் நல்லா கழுவி எடுத்து வச்சிட்டேன். இப்போது இதை நம்ம எண்ணெயில் வறுத்து எடுத்துக்க போகிறோம். தண்ணியெல்லாம் சேர்க்காமல் எண்ணெயிலே நம்ம முதல்ல நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சம் ரோஸ்ட் ஆகிற அளவுக்கு நம்ம வறுக்கணும். அதுக்காக நம்ம இது கூட கொஞ்சமாக உப்பு, மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், இந்த உப்பு காரம் இறங்குறதுக்காக நான் முன்னமே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டேன். அடுப்பை நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க. ரொம்ப மொறுமொறுன்னு வறுக்கணும்னு அவசியம் இல்லை, ஆனால் ஓரளவு வறுபட்டு இருக்கணும். ஒரு மூடி போட்டு சிம்மில் வச்சு வதக்குங்க. அப்போ காலிஃப்ளவரும் நல்லா வெந்திருக்கும், நல்லா ரோஸ்ட்டாகவும் ஆகிருக்கு பாருங்கள். கலர் நல்லா மாறி கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்திருக்கு பாருங்கள். ரொம்ப வரல, அங்கங்கே அந்த மாதிரி இருக்குது. இப்போ நம்ம அந்த காலிஃப்ளவரை எடுத்து வச்சிடலாம். எடுத்து வச்சுட்டு அதே கடாயில் பட்டை, கிராம்பு, லவங்கம், சோம்பு எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்து முதல்ல தாளிச்சிக்கலாம். அது கூட பெரிய வெங்காயம், அரை பெரிய வெங்காயம், தக்காளி, ஒரு தக்காளி, இஞ்சி பூண்டு இடித்து வச்சுருக்கேன், இடித்து சேர்த்துருக்கேன். ஒரு 2 பூண்டு, கொஞ்சமாக இஞ்சி, அதை இடித்து அதோடு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்கிறவங்களும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு, கொஞ்சோண்டு தண்ணி. அந்த வெங்காயம், தக்காளியெல்லாம் நல்லா வதங்கிறதுக்காக நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வதக்கி விட்டேன். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வறுத்து எடுத்து வச்சுருக்கிற காலிஃப்ளவரை சேர்த்துக்கிட்டோம். அது கூட மல்லித்தூள் ஒரு அரை டீஸ்பூன், மிளகாய்த்தூள் காரத்தந்தாப்பில் நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக கரம் மசாலா ஒரு அரை டீஸ்பூன், மிளகுத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. மிளகுத்தூள் தேவைப்படுறவங்க மிளகாய்த்தூளை கம்மி பண்ணிவிட்டு மிளகுத்தூள் மட்டும் கூட சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு அது நல்லா ரோஸ்ட் ஆகிற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். இப்போ மிளகாய்த்தூள்லாம் போட்டதுனால கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேன், இல்லாட்டி அடி பிடிக்கும். அதுக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேன். இது கூட கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் சேர்த்தே நீங்கள் கலந்து செஞ்சோம்னா டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். அதையும் நான் முன்னமே சேர்த்துட்டேன். அப்படியே ஒரு மூடி போட்டு நல்லா ரோஸ்ட் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். உப்பு காரம் மட்டும் நீங்கள் செக் பண்ணிவிட்டு உப்பு பத்தலைன்னா நீங்கள் அப்போ சேர்த்துக்கலாம். அப்பப்போ எடுத்து இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. உப்பு கொஞ்சம் பத்தலை, அதனால் நான் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நான் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு வச்சுக்கலாம். தண்ணி அதிகமாக நீங்கள் சேர்க்காதீங்க. அப்போ தான் நல்லா காலிஃப்ளவர் வறுவல் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு பாருங்கள், நல்லாவும் வெந்திருக்கு. இது சாதம், எல்லா சாதத்துக்கும் இது ரொம்ப நல்லாயிருக்கும். லஞ்ச் பாக்ஸ் குழந்தைங்களுக்கு கொடுத்து விட்டவும் ரொம்ப சூப்பராக இருக்கும். சப்பாத்திக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.